நேயர்கள் அனைவரையும் இன்றைக்கு நாம் இஸ்ரேல் காசா ஹிஸ்புல்லா ஹவுதி இந்த போரினுடைய விளைவுகள் என்ன, முக்கியமாக இன்றைக்கு காலை கிடைத்த செய்தி, நேற்றும் கிடைத்த செய்திகளை 2 நாட்களுக்கு முன்பு பழைய செய்திகளை பேசினோம். மிக முக்கியமாக சவுதி அரேபியா ஈரானுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது ஒரு செய்தியாக பேச வேண்டும். வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு போராளி குழு பெலஸ்டிக் ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவி இஸ்ரேலை அதிர வைத்திருக்கிறார்கள். 2, இன்னும் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் பெரும் பிளவு. பெலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் இந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை கொடுத்ததன் விளைவாக அவங்க இஸ்ரேலை தாக்கிட்டாங்கன்னு சவுதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. 2வது, ரெட்சி பகுதிகளில் இந்த ஜலசந்திகளில் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் தாக்கப்படுவதையும், கேலக்ஸி போன்ற இஸ்ரேலுடைய கப்பல்கள் தாக்கப்படுவதையும் சவுதி ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறாங்க. அதையும் நாம் பதிவு செய்யணும். ஏன் சவுதி இப்படி வருத்தப்படுகிறது என்றால் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஈரானுடைய நடவடிக்கைகளை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சவுதி அரேபியா லெபனான், ஈராக், சிரியா மற்றும் பலஸ்தீன விவகாரத்தில் சவுதி அரேபியாவின் நிலைப்பாடு என்னவென்றால், ஈரான் அத்துமீறி இந்த நாடுகளின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. 41,000 சில்லறை என்றாலும் கிட்டத்தட்ட 41,000க்கும் மேற்பட்ட 42,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பும் இஸ்ரேலில் பொதுமக்கள் கொல்லப்படவில்லை பெரிய அளவில். ஆனால் சவுதி அரேபியாவிற்கு இஸ்ரேலை காப்பதற்கு கடும் கரிசனம், அக்கறை, கவலை அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சவுதி யாருடைய ஆள் என்று. குறிப்பாக அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த போர் முனையிலே மழுங்கடிக்க செய்வதற்கு சவுதி சர்வதேச சுன்னி முஸ்லிம்களுடைய தலைமை பொறுப்பில் இருப்பதாகவும் அவர்கள் இந்த அழுத்தத்தை கொடுப்பதாக நாம் நம்பப்படுகின்றது. ஈரான் பெசஸ்கியானுடைய கருத்தடிப்படையில் எங்களிடத்தில் இந்த பெலஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் இன்னும் ட்ரோன்கள் இல்லை என்றால் இஸ்ரேல் எங்களை ஒரு கை பார்த்துவிடும் என்கின்றார் பெசஸ்கியா. ஹவுதிகள் ஒரு பெரிய வல்லமை கொண்ட போராளி குழுக்களாக மாறியிருக்கிறார்கள். அமெரிக்கா அவர்களுடைய தாக்குதலை செங்கடலில், மத்திய தரைக்கடல் பகுதிகளில் தடுத்து நிறுத்துவதற்கு செயலிழந்த ஒரு இராணுவ நிலைப்பாட்டை அமெரிக்கா கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் திரும்பி இருக்கிறது. அதாவது அப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் மற்றும் அமெரிக்காவினுடைய யுஎஸ்ஏ கானி போன்றவைகள் 9 கப்பல் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டதில் 7 மட்டும்தான், இங்கே 2 தான் இருக்கிறது. ஈரானுடைய தற்போது போர் இல்லை என்று ஒரு செய்தி கிடைத்தது மூலம் திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஹவுதிகள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் எந்த நிலைக்கும் தயார், நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தயார். இந்த ஹவுதி பெலஸ்டிக் ஏவியது ஏற்கனவே செய்திகள் நேற்று முன்தினம் கிடைத்த செய்தி. 11:30 நிமிடத்தில் 2040 கிலோமீட்டரை லவகமாக அவர்கள் தாக்கி அயன்டோம் கட்டமைப்பை ஒன்றில்லாமல் ஆக்கி டெல்லவினுடைய மத்திய பகுதிகள் விழுந்து அதில் அவர்களுடைய கூற்றுப்படியே 8-9 பேர் கடும் படுகாயம் அடைந்ததாக செய்திகள் இருக்கின்றது. ஆனால் உண்மை யாருக்கும் தெரியவில்லை. எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள்? பெலஸ்டிக் என்பது அது ரொம்ப ஹைப்பர்சோனிக் என்பது கடும் வேகத்தில் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டரை 11 நிமிஷத்தில் அந்த ஏவுகணை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வேகம், அது விழுந்த தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை படிப்பதற்கு பெரிய அறிவு ஒன்றும் தேவையில்லை. 2000 கிலோமீட்டரை 11 நிமிஷத்தில் ஒரு பொருள் போய் அடையுது என்றால் அதனுடைய வேகம் எப்படி இருக்கும், அதன் மோதல் கீழே விழுந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். சிறிய காயம், பெரிய காயம் என்றெல்லாம் அதை சப்பை கட்ட முடியாது. அவர்கள் ஒரு எலிவேட்டரை காட்டி 2 கண்ணாடியை உடைஞ்சி இதுதான் நடந்துச்சுன்னு பொய் சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவிலே இராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. ஆகவே ஹவுதிகள் அடுத்த தாக்குதலுக்கு நாங்கள் தயார் என்கின்றார்கள். இது ஒரு ட்ரையல் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ட்ரைலர் தான், இனி அடுத்து வரக்கூடிய தாக்குதல்கள் பெரிதாக இருக்கும் என்று. ஹவுதிகள் அடுத்த முறை என்னன்னா, 10வது அமெரிக்காவினுடைய ட்ரோனை MQ-9 நேற்று அடித்து நாசப்படுத்தி விட்டார்கள்.
இதில் ஒரு பெரிய டெக்னாலஜி என்னென்று சொன்னால், ஹவுதிகள் இந்த எம்கியூ உடைய ஒரு மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 35 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்திய மதிப்பிற்கு அது ஒரு 300 கோடியை நெருங்கும் என்று சொல்லுகிறார்கள். 252 கோடியில் 75 கோடி, அதில் 30 மில்லியன் அமெரிக்க டாலர் 32 இருக்கிறது. நேற்று அவர்கள் அடித்து சிதைத்தது 35 மில்லியன் அமெரிக்க டாலர். 700 கோடி, அதாவது 270 கோடிங்கிற அளவிற்கான இந்த ட்ரோன்களை ஆள் MQ-9ஐ 10வது MQ-9ஐ அவர்கள் அடித்திருக்கிறார்கள். அது இந்த ஒரே வாரத்தில் 8-9 நாட்களில் 3 ட்ரோன்களை, ஒன்றை இறக்கியிருக்கிறாங்க, 2 அடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா திணறுகிறது. இதுதான் உண்மையில் பெலஸ்டிக் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி அவங்க படிச்சிருக்காங்க, ட்ரோன்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் சிரியாவுக்குள் 20,000த்திற்கும் மேற்பட்ட ஹவுதி படைகள் நுழைந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தரை தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது ஒரு செய்தி ஹவுதியை பற்றி. சவுதி அரேபியாவுடைய கவலை ரொம்ப கவலை. சவுதி அரேபியா முழுமையாக அமெரிக்காவினுடைய கையாளாகவும் இஸ்ரேலுடைய நலன் காக்கும் ஒரு அமைப்பாகவும் மாறிவிட்டதுதான். நாம் ஏற்கனவே அதனுடைய முன்னாள் இன்டெலிஜென்ஸுடைய சவுதியுடைய என்வே உடைய கருத்தை காட்டுகிறது. வரைமுறை இல்லாமல் 40,000-50,000 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். 95,000த்திற்கும் மேற்பட்டவர்களை ஊனமுற்றவர்களாகவும் செயலிழந்தவர்களாகவும் மருத்துவமனைகளிலும் பள்ளிகளிலும் மக்கள் வாழும் இடங்களிலும் அடித்து நாசமாக்குகிறார்கள். அவர்களுடைய நலனை பேர்ப்பதற்கு நெதன்யாகுடைய குரலாக அல்லது அமெரிக்காவினுடைய ஜோ பிடனுடைய குரலாக, இவர் யாருடைய குரலாக சவுதி பேசுகிறது என்பது நமக்கு வியப்பாக இருக்கின்றது. இதற்கிடையிலே ஈரான் ஒரு கருத்தை சொல்கின்றது. அலி கொமினி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மாக்களுக்கு என்ற அந்த கருத்து, இஸ்லாம் என்பது ஒரு மாபெரும் சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஷியா சுன்னி என்று நாம் பிரிந்துவிடக்கூடாது. இந்த உம்மாக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். இந்த மாதிரி ஒரு சிறிய விவகாரத்தில் நாம் பிரிந்துவிடக்கூடாது என்று அவர்கள் கவனமாக ஒரு வேண்டுகோளை சையத் அலி காமினி சர்வதேச இஸ்லாமிய சமூகத்துக்கு வைத்திருக்கிறார்கள். இது சவுதிக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏனென்றால் அந்த பகுதியில் ஜோர்டான், ஈராக், ஈரான், அது மட்டுமல்லாமல் யெமன், குறிப்பாக பலஸ்தீனம் பகுதிகள், துருக்கி, சவுதி அரேபியா, UAE, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகள், துபாய், குவைத், எல்லா இடங்களிலும் மக்கள் பெரும்சாராக வாழ்கின்ற போது இவற்றில் ஒரு ஹீரோயிசமாக ஈரான் மாறிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தில் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கலாம். அமெரிக்கா ஆலோசனைகள் கொடுப்பதில், மக்களை பிரிப்பதில் சர்வ வல்லமை கொண்டது. ஆகவே தான் சவுதியுடைய இன்டெலிஜென்ஸ் அவர் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய தூண்டுதலை கட்டுப்படுத்த வேண்டும், சர்வதேச நாடுகள் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஈரான் இனத்தால் ஹவுதிகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கூறியிருப்பதிலிருந்து சவுதி முழுமையான இஸ்ரேலுடைய ஆதரவாளராக மாறியிருக்கிறார். தற்போது ஹவுதிகள் சவுதி மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கின்றது. சில இஸ்லாமிய நாடுகள் வெட்கமில்லாமல் யூத படைகளுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்று ஹவுதிகள் வைத்தது உறுதியாகி இருக்கின்றது. இதுதான் இந்த செய்தி. அதனை அடுத்து அமெரிக்காவினுடைய மௌன நிலை தற்போது நாம் யூகிக்க முடியவில்லை. அதற்கு மிக முக்கிய காரணமாக ஒரு 2-3 ஆளுமைகளுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேலட்டை நீக்குவதற்காக யோகேலட் நீக்கப்படலாம் என்ற செய்திகளும் வந்திருக்கின்றது. யோகேலட்டுடைய கருத்து, லெபனான் மீது போர் செய்வதற்கு இது உரிய தருணம் அல்ல. ஆகவே ரஃபாவில், பிலடெல்ஃபி காரிடார், நெட்சோமில் இராணுவம் நிறுத்தப்படுவதற்கும் யோகேலன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இப்பொழுது யோகேலன் நிதானியாகுடைய மோதல் அதிகரித்து வருவதால் யோகேலனை விரைவில் டிஸ்மிஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற தகவலும் வந்திருக்கின்றது. அதே நேரம் ஹால்வி என்ன சொல்கிறார் என்றால், யூத படைகளின், சியோனிச படைகளின், இஸ்ரேலுடைய இராணுவ தலைமை என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் இந்த கெப்டிவிஸை பாதுகாப்பாக மீட்பதில் முயற்சி செய்கின்றோம். ஆனால் அந்த முயற்சி கடும் சிக்கலான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. உண்மையிலே இந்த கேப்டிவ்ஸ், இந்த பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், பிணை கைதிகளுடைய சொந்தங்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நிலைமை சிக்கலாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை நான் ஒற்றுக்கொள்கின்றேன் என அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு மீட்டு தந்து விடுவேன் என்ற ஒரு உறுதிமொழியும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் யார் என்றால் ஹால்வி, அவர்தான் ஒட்டுமொத்த
இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பேற்கக்கூடிய ஜெனரல், அவருடைய இந்த கருத்து ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த போர் எப்போது முடியும், எப்படி முடியும், யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. வெற்றிக்கு ஹமாஸை தோற்கடிப்பதற்கு மிக வெகு தொலைவில் இருக்கிறோம் என்கின்ற ஹால்வியினுடைய கருத்துக்களும், லெபனான் மீது போர் செய்வதற்கு தகுந்த தருணம் அல்ல என்று சொல்லக்கூடிய யோகேலனுடைய கருத்துக்களையும் தாண்டி பாதுகாப்பு தலைவராக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆள், நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நாம் ஒருபோதும் அவர்களை வெற்றி கொள்ளவில்லை, வெற்றி கொள்ளவும் முடியாது என்று சொல்கின்றார்கள். நீங்கள் 10,000 காசா வீரர்களில் 2,500 பேரை படுகொலை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி புகழாரம் கொடுக்கிறீர்கள். அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட மீது 8,000 வீரர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறையினுடைய அமித் ஹால்வியுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் ரஃபாவிலே தோல்வி அடைந்திருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அவருடைய கருத்து என்ன சொல்கிறார் என்றால், அதே மாதிரி ரஃபாவில் கான் யூனுஸில் 3 முறை நமது படைகள் சென்றது, வெற்றி பெறவே முடியவில்லை. அவர்கள் எங்கிருக்கிறார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை நாம் அடையாளம் காண முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை என்று அமித் ஹால்வியுடைய கருத்து வரவேற்கத்தக்குரியது. ஹமாஸை நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்வது மிகவும் ஆபத்தான, நம்மை நாம் ஏமாற்றுகிறது என்று இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அறிவிப்பு செய்திருக்கிறார் அமித் ஹால்வி. மிக முக்கியமாக இன்னொரு செய்தி இருக்கிறது. இஸ்ரேல் படைக்கு தற்போது தேவை 10,000 வீரர்கள். அப்படி என்றால் ஏற்கனவே இருந்த வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களா என்ற கேள்வி வரும். அதற்கு என்ன அங்கிருந்து பதில் கிடைக்கிறது என்றால், ஆப்பிரிக்காவிலிருந்து இஸ்ரேலில் குடியேறி இருக்கக்கூடிய அந்த நிரந்தர புகலிடம், அதாவது அசைலம் சீக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, எப்படி சொல்வதால் அவர்கள் புலம்பெயர்ந்த சமூகம், தங்களுக்கு அங்கு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வேணும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் யூத மதத்தை சார்ந்தவர்கள். அவர்களை நீங்கள் போருக்கு சென்றால் நாங்கள் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு பெர்மனன்ட் தருகிறோம், சிட்டிசன்ஷிப் தருகிறோம் என்று நெதன்யாகு ஆசை வார்த்தை கேட்கிறார்கள். எவ்வளவு கேவலமும் எவ்வளவு இழிவு என்று பாருங்கள். அசைலம் சீக்கர்ஸுக்கு எந்த விதமான ட்ரைனிங் இருக்காது, அவர்களுக்கு ஆர்மியை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இராணுவத்திற்கு சென்றால் எப்படி அவர்கள் கையாளப் போகிறார்கள், இவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? ஆனாலும் சூடானில் 3,500 அல்லது 3,050க்கு மேற்பட்ட இளைஞர்கள், ஆப்பிரிக்கர்கள் தங்கள் உயிரை துச்சமென மதித்து அவர்கள் அங்கே செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்ற தகவலும் கிடைக்கின்றது. அதில் முக்கியமாக சாதிய பின்புலம் இருக்கின்றது. இவர்கள் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் மிக குறைவான இழிவான சாதியாக யூதர்களால் இவர்கள் பார்க்கப்படுகிற ஆப்பிரிக்க யூத சமூகம் என்ற கருத்து வெளியாகியிருக்கிறது. இராணுவத்தில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்ற கருத்து தெளிவாக வைக்கப்பட்டதும் உயர் சாதி ஹெர்னி சமூகத்தை, யூத ஹெர்னி சமூகத்தைச் சேர்ந்த 70 வீரர்கள் மட்டும்தான் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மீதி உள்ளவர்கள் யாரும் பங்கு பெற மறுக்கிறார்கள் என்ற சூழ்நிலையில் ஆப்பிரிக்கா கீழ் சாதி என்று இவர்களால் எண்ணப்படுகின்ற ஒரு சமூகத்தை இராணுவத்திற்கு திணிப்பது மிக மிக ஆபத்தான போக்கு, மிகவும் இழிவான போக்கு. அது மட்டுமல்லாமல் லெபனானுடைய தென்பகுதிகளிலே துண்டு பிரச்சாரங்களை அங்கு இருக்கக்கூடிய இராணுவ தளபதி செய்கிறார், வடக்கு பிராந்தத்தில் இருப்பவர். ஆனால் அதற்கு ஹால்வியினுடைய சம்மதமும் கேட்கவில்லை. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோகாலனுடைய பெர்மிஷனும் இல்லை. ஆனால் தனித்துவமாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்று ஹிஸ்புல்லாக்கள் இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். லெபனானுடைய தென்பகுதியிலே துண்டு பிரச்சாரங்களை விநியோகிக்கக்கூடிய காட்சியும் காண்பிக்கப்படுகின்றது. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல், ஆட்கள் இல்லாமல், படைகள் இல்லாமல், டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஒப்புதல் இல்லாமல், இராணுவ தளபதி ஹல்வியினுடைய ஒப்புதல் இல்லாமல் தனித்துவமாக ஒரு மிலிட்ரியில் இவ்வளவு டிசென்ட் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபோது இந்த கேபினெட் டிஸ்கஷனில் ஒரு பெரிய அளவுக்கு, வார் கேபினெட்டில் பெரிய ஒரு கன்ஃபரண்டேஷனுங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாக மாறியது. ஆக இதுதான் முக்கியம். ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை, அடித்து துவம்சம் செய்கின்றார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, நேற்று ரஃபாவில் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். ஒரே ட்ராக்கில் 25 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது. 105 யாசின் அந்த ஆர்பிஜி செல், ஆர்பிஜியினுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னா, 105 இவர்களுடைய கனரக வாகனங்களை துளைத்து உள்ளே சென்று நாசப்படுத்திவிடும். இதன் மூலமாக பலர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இவர்கள் படுகொலை செய்யப்பட்டு உடைக்கப்பட்ட அந்த டேங்கரை காப்பாற்றுவதற்காக வந்த நிலையில் இப்பொழுது செய்ய போகிறார்கள். 3 குண்டுதாரிகள்
தற்கொலைதாரிகளாக மாறி இஸ்ரேல் உள்ளே சென்று குண்டை வெடிக்க வைத்து கார் குண்டுகளின் மூலம் ஒரு 15 பேர் வரை ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அடுத்து தற்கொலைதாரிகள் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது. ஒசாமா ஹம்சான் போன்றவர்கள் எச்சரிக்கை விடுவதையும் நாம் இதில் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் தனது பொருளாதார வலிமையை நாளுக்கு நாள் இழந்திருக்கிறது. அமெரிக்கா மட்டுமல்லாமல் யூரோப்பிய நாடுகள் கைவிடப் போகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. கடைசியிலே இந்த ஒரே ஒரு மனிதர் தான் மிஞ்சுவார் என்று நம்பப்படுகின்றது. அதாவது நெதன்யாகு அவருடைய இக்மார் பென் கவீர் என்று சொல்லக்கூடிய யூத தீவிரவாத வலதுசாரி ஆதரவாளர். வேறு யாரும் அங்கு இருக்க போவதில்லை. மக்கள் அனைவரும் வடக்கு பகுதியிலிருந்து கொத்து கொத்தாக வெளியேறிவிட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த மக்களின் பாப்புலேஷன் 75 லட்சம். அவற்றில் 20 மில்லியன் மக்கள் நாடு முழுவதும் அகதிகளாகவும் வெளிநாடுகளிலும் 7.5 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருப்பதாகவும் கூட தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஒரு ஆபத்தான கட்டத்தில் ஒரு தனி மனிதனுடைய ஆசைக்கும் அரசியல் அபிலாசைகளுக்கும் 42,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சொந்த இராணுவம் அழிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த நாடு வளர்ச்சியிலே தொய்வடைந்திருக்கிறது. சொந்த நாட்டு மக்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதே இன்றைய செய்திகள். ஆகவே ஹமாஸ் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தியாக முன்னேறி இருக்கிறது என்பதை தான் கிரக்ஸ் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நாளிதழ்கள், சர்வதேச நாளிதழ்களுடைய செய்திகளை நாங்கள் உங்களுக்கு முகமுகமாக தந்து கொண்டிருக்கிறோம். நன்றி.